வணக்கம் பிள்ளைகள். மீண்டும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கிறது எட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பிள்ளைகள், நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய நிறுவல் பயிற்சிகள் யாவற்றையும் நாங்கள் பார்த்த நாங்கள் இப்போ அதனுடைய மறுதலையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இப்போ உங்களுடைய போர்டில் பாருங்க பிள்ளைகள், நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய மறுதலையை பற்றி ஆராய்வோம் என்று தந்திருக்க. ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியினூடாக மற்றைய பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடு, ஒரு கோட்டினால் மூன்றாவது பக்கம் இருசம கூறிடும். அப்ப பாருங்க பிள்ளைகள், PQR என்ற முக்கோணியில x என்பது பக்கம் Q PQவினுடைய நடுப்புள்ளி, XY என்பது சமாந்தரம் இந்த QRக்கு. இந்த நடுப்புள்ளி தேடுதலுடைய முடிவு என்ன சொல்லுது? PY என்ற பக்கம் YRக்கு சமன். இந்த நடுப்புள்ளி தேடுதலுடைய நிறுவல் எங்களோட பாட புத்தகத்தில் போடுபட இல்லை. அதனுடைய பயிற்சிகளைத்தான் நாங்கள் செய்து அங்கால கொண்டு போகிறோம். இப்போ நாங்கள் இந்த நடுப்புள்ளி தேடுதலுடைய மறுதலையை முதலாவதாக நிறுவிக்கொள்ள போகிறோம். இப்போ எல்லாரும் ஒரு புதிய பக்கம் ஒன்று எடுங்க, உங்களோட கொப்பியில் ஒரு பிளாங்க் பேஜ் ஒன்று எடுத்துட்டு ஒரு முக்கோணியை வரையுங்க பிள்ளைகள். இந்த முக்கோணிக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், KLM. இந்த KLனுடைய நடுப்புள்ளியாக X கேபிட்டல் லெட்டர். இந்த எக்ஸ் எழுதிக்கல நிறைய மாணவர்களுக்கு ஒரு சின்ன மயக்கம் உண்டு வாரது. ஸ்மால் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ். ஒரு புள்ளிக்கு நாங்கள் பெயர் வைக்கல, அது ஆங்கில பெரிய எழுத்து கேபிட்டல் லெட்டர்ஸில் வைக்கணும். இப்போ நாங்கள் இந்த பக்கம் LMக்கு சமாந்தரமாக ஒரு நேர்கோடு வரைகிறோம். அப்ப சமாந்தர அம்புக்குறி ஒருக்கா போட்டு காட்டுறோம் பிள்ளைகள். இந்த ரெண்டு பக்கங்களும் சமாந்தரம். நீங்க சந்திக்கிற இடத்துல Y என்று போடுறேன். நாங்கள் நிறுவ வேண்டிய பகுதியாக இந்த KY என்பவர் YMக்கு சமன். இதுதான் நாங்கள் போய் சேர வேண்டிய இடம், நிறுவல். ஒவ்வொரு கணக்கிலையும் நிறுவுக என காட்டுக என்று வந்தால் நாங்கள் போய் முடிக்கிற இடமாக இருக்கவன். ஒரு ஆறு எங்கெங்கெல்லாம் இருந்து ஆரம்பித்து ஓடி வந்து போய் அப்படியே கடலோட சேருது. அந்த முடிவிடமாக அந்த இடம் இருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? இப்போ பாருங்க, இந்த KYயும் YMம் சமன் என்று சொல்றதுக்கு நடுப்புள்ளி தேற்றத்தை நிறுவலுக்கு பயன்படுத்தின அதே அமைப்பை பிள்ளைகள் இங்கேயும் பயன்படுத்தி கொள்ள போறோம். அப்ப நாங்கள் அமைப்பை போடுவோம். என்ன அமைப்பு? LXக்கு சமாந்தரமாக ஒரு நேர்கோடு வரைகிறோம். LXக்கு சமாந்தரமாக ஒரு நேர்கோடு வரைகிறோம். XYயை நீட்டிக்கொண்டு போகிறோம். அங்க சந்திக்கிற இடத்துல Z. இந்த அமைப்பை நான் உங்களுக்கு நாவல் கலர்ல போட்டு காட்டியிருக்கிறேன். இப்ப அடிக்கடி நாங்கள் போக வேண்டிய பாதை, நோக்கம், குறிக்கோள்களை கவனித்துக் கொள்ள வேணும். போற இடத்தை பார்க்க வேணும். இப்ப ரெண்டு முக்கோணிகள் உங்களோட கண்ணுக்கு தெரியுது. விளங்கிச்சா? இந்த முக்கோணியில பாருங்க, முக்கோணி இந்த KXY. அடுத்த முக்கோணி YZM. இந்த ரெண்டு முக்கோணியையும் என்ன செய்ய போறோம்டா? ஒருங்கி செய்ய வைக்க போறோம். பிள்ளைகள்,
ஒருங்கி சைவுக்கு தேவையான பக்கங்கள் கோணங்களை அவதானியுங்க. தரம் 10ல் 5வது பாடத்தில் நாங்கள் ஒருங்கி சைவை பற்றி படிச்சிருக்கிறோம். 4 நிபந்தனைகள் பக்கம் 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 கோணம் பக்கம். இது பார்க்கல கவனமாக இருக்கணும். 2 பக்கத்தால் கோணம் அடைக்கப்பட வேணும். அடைகோணம் அதை அமை கோணம் என்றும் சொல்லிக்கொள்ளலாம். கோணம் கோணம் பக்கம் 3வது. கோணம் கோணம் பக்கம் சொல்லிக்கல 2 கோணங்களுக்கும் அந்த ஏதாவது ஒரு கோணத்துக்கு சமனான பக்கம் ஒத்த பக்கம் இருக்க வேண்டும். இருக்கும் பொழுதுதான் நாங்கள் அந்த கோகோ பா என்ற நிபந்தனையை பயன்படுத்தி கொள்ளுகின்றோம். 4வது இறுதி நிபந்தனை செம்பக்கம் பக்கம். பிள்ளை இந்த செம்பக்கம் பக்கத்தில் ஒருங்கி செய்யறதுக்கு கட்டாயம் செங்கோண முக்கோணி ஒன்று வேணும். அதற்காக எல்லா செங்கோண முக்கோணியும் செம்பக்கம் பக்கத்தில் ஒருங்கி செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு கட்டாயம் இல்லை. நிறைய பேர் அதில் ஒரு குழப்பம் உண்டு வாரது. செங்கோண முக்கோணியை கண்ட உடனே சொல்லுவாங்க அசம்பக்கம் பக்கம் ஒருங்கி செய்ய சார். அப்படி இல்லை பிள்ளைகள். அவதானிக்கோணும் பக்கங்கள் வருதா கோணங்கள் வருதா என்ற விஷயத்தை அவதானிச்சு போட்டு தான் நீங்கள் சொல்லணும். இப்போ இவ்வாறான ஒரு முக்கோணியை பாருங்க. இந்த 2 பக்கமும் சம். இந்த 2 முக்கோணியும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது எந்த நிபந்தனையில் ஒருங்கி செய்யுது? செம்பக்கம் இருக்குது, ஆனால் அதில் சமனடையாளம் தரையில். செம்பக்கம் பக்கத்தில் சொல்லாமல் நேரடியாக சொல்லக்கூடியது பா கோ பா பக்கங்கோணம் பக்கம் பிள்ளைகள். அதுக்காண்டி செம்பக்கம் பக்கத்தில் ஒருங்கி செய்ய வைக்கலான்னு சொல்லலாம் முடியும். நாங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் செய்யணும். பைதரஸ் தேரங்களை பயன்படுத்தி இதுக்கு ஒரு எக்ஸ் y எல்லாம் போட்டு அதுகளை சமப்படுத்தி கொண்டு தொடர்படுத்தலாம். ஒரு கணக்கை செய்கிறதுக்கு பிள்ளைகள் ஒரு வழி இருக்குன்னு யாரும் சொல்லிக்கொள்ள முடியாது. அநேக வழிகள் இருக்கின்றன. அந்தந்த வழிகள் சரியான முறையில் இருந்தால் அது சரி. அப்போ ஒருங்கி செய்வை பற்றி நாங்கள் ஒரு சிறிய மீட்டலை இப்போ முடிச்சிருக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த முக்கோணங்கள் ஒருங்கி செய்யறதுக்கு எங்கிட்ட ஒரு பக்கமாவது மினிமம் இருக்க வேண்டும். எங்கிட்ட ஒரு பக்கமாவது மினிமம் இருக்க வேண்டும். இந்த 2 முக்கோணிலையும் எங்களுக்கு எந்த பக்கமும் இல்லை. எந்த முக்கோணி? இவர்லையும் இவர்லையும் சமன் என்று சொல்றதுக்குரிய பக்கத்தை காணல. பார்த்த உடனே சொல்லக்கூடியதா இருக்குது. இந்த கோணம் இருக்குது, குத்தெதிர்கோணம். இந்த பக்கம் சமாந்திரம் என்று சொன்ன நாங்கள் இந்த ஒன்று விட்ட கோணம் இருக்குது. ஒன்று விட்ட கோணத்தை ஒருக்கா குறித்து காட்டுறேன். இவரும் இவரும் ஒன்று விட்ட கோணங்கள், இதுவும் இதுவும் ஒன்று விட்ட கோணங்கள் இருக்குது, சமன் சொல்லலாம். இவரையும் சொல்லலாம் குத்தெதிர்கோணங்கள் சமன் என்று சொல்லி. அப்போ 3 கோணத்தை வச்சுக்கொண்டு ஒருங்கி செய்வ முடிக்கலாமா பிள்ளைகள்? இல்லை. 3 கோணத்தை வச்சுக்கொண்டு இயல்போப்புக்குள்ள போகலாமே தவிர ஒருங்கி செய்வுக்குள்ள வரையலாம். குறைஞ்சது ஒரு பக்கமாவது இருக்க வேண்டும். இப்ப பாருங்க பிள்ளைகள், ஒரு பக்கத்தை உருவாக்குறதுக்குரிய முயற்சிக்கு வர இந்த XATMR என்பது ஒரு நாட்பக்கள். அது என்ன விசேடமா தெரியுது? நாட்பக்கள் எவ்வகையான நாட்பக்கள்? எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமா இருக்கு. உடனே நாங்க சொல்லுவோம் அது ஒரு இணைகரம். பிள்ளை இணைகரம் என்று சொன்னா இணைகரத்தினுடைய சகல இயல்புகளையும் அந்த இணைகரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இணைகரத்தினுடைய இயல்புகள் அது நீங்கள் தரம் 10ல் 16வது பாடத்தில் இணைகரத்தின் இயல்புகளை பற்றி படிச்சிருக்கிறீர்கள். எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கும் 1, எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும் 2, மூலைவிட்டம் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும் 3, மூலைவிட்டங்கள் அதன் பரப்பை இருசம கூறிடும் 4. அப்ப பிள்ளை இந்த 4 விடயங்களும் ஒரு இணைகரத்தின் இயல்புகள், அவற்றை பண்புண்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு தேவையான பண்பு என்னடாப்பா? இந்த XL என்பவர் இந்த
ym-க்கு சமனாக வாரார். பிள்ளை ஏற்கனவே இங்க ஒரு தரவு கிடக்குது. இந்த xl என்பது kx-க்கு சமனாக இருக்குது. ஆனபடியால வெளிப்பட உண்மையை பயன்படுத்தி கொள்ள போறோம். பயன்படுத்தி இந்த xkயும் mzம் சமன் என்று சொல்லுறான். குறைஞ்சது ஒரு பக்கத்துக்குள்ள வந்த பிறகுதான் உங்களுடைய ஒருங்கிசைவுக்குள்ள வரப்போறீங்க. இப்ப நீங்கள் முதலாவது இணைகரத்தில் இருந்து இந்த படிமுறைகளை எழுத தொடங்குங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப நீங்கள் இப்ப படிமுறையில் ஆரம்பிக்கின்றேன். x at ml இது யாரு? ஓர் இணைகரம். ஏனென்றா எதிர்பக்கங்கள் சமாந்தரமான நாட்பக்கல். என்ன பிள்ளைகள் எழுதுறீங்க? எதிர்பக்கங்கள் சமாந்தரமான நாட்பக்கல். xl என்பது mzக்கு சமன். இதுக்கு காரணம் எழுதுங்கோ, இணைகரத்தின் எதிர்பக்கம் சமன். நான் அதை குசோட்டா எழுதியிருக்கிறேன், நீங்கள் விரிவா எழுதுங்க பிள்ளைகள். அடுத்ததாக இந்த xl என்பது xk-க்கு சமன். இது நாங்க கண்டுபிடிச்சு கொள்ளலடா, கணக்குல தந்திருக்கு, தரவாக தந்திருக்கு. பார் கணக்க. இப்ப பாருங்க, mz என்பது xk. இது ஒரு வெளிப்பட உண்மை. தரம் 9ல் வெளிப்பட உண்மைகள் பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு பக்கத்தை வச்சு போட்டு உடனடியாக நீங்கள் இப்ப 2 முக்கோணிகளையும் பெற்றுக்கொள்ளுங்க. என்ன முக்கோணி பாப்போமா? முக்கோணி KXY கமா முக்கோணி YMZ. இந்த 2 பேரிலையும் எங்களுடைய கோணங்கள் பக்கங்களை போட போறோம். நாங்கள் எல்லாமே பக்கங்கள் கோணங்கள் எல்லாம் எடுத்துட்டோம், போர்ட்லையும் குறிக்கிட்டோம். எழுதி காட்டுவோம். என்ன பிள்ளைகள்? அப்ப முதலாவது mz வந்து xk-க்கு சமன் என்று சொல்லியிருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்டா தந்தாச்சடாப்பா, நிறுவி போட்டோம். நாங்கள் நிறுவியது கோணத்தை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். ஒன்று கோணம் XKY சமன் YMZ. இதற்குள் அடைப்பினுள் நீங்க காரணத்தை போடுங்க. பாருங்க பிள்ளைகள், Z வடிவத்தில் இருக்குது. 1 வெட்ட கோணங்கள் சமனாக இருக்கும். அடுத்ததையும் பாருங்க, எழுதுவோம். குத்தெதிர் கோணத்தை எடுத்திருக்கிறேன். மற்ற 1 விட்ட கோணத்தையும் எழுதலாம், ஏதாவது ஒன்றினாலே காணும். குத்தெதிர் கோணம் குறிச்சிருக்கிறேன், எழுதுங்கோ. கோணம் XYK சமனாயிருக்குது கோணம் MYZக்கு. பிராக்கெட் குத்தெதிர் கோணங்கள் சமன். அடைப்பினுள் காரணம் எழுதி கொள்ள வேண்டும். காரணம் எழுதலையோ இறுதி புள்ளிலேருந்து 1 புள்ளி 2 புள்ளி குறைச்சி போட்டுருவீங்க. உரிய காரணங்கள் எழுது. நிறுவலுக்கு காரணங்கள் மிக முக்கியம் பிள்ளைகள். அப்ப அடுத்த வரியில நீங்கள் சொல்ல போறீங்கள், 2 முக்கோணியும் ஒருங்கி செய்யுது. என்ன முக்கோணி பிள்ளைகள்? முக்கோணம் KYX ஒருங்கி செய்யுது சர்வ சமன். என்ன பிள்ளைகள் ஒருங்கி செய்ய வேண்டிய ஒன்றோட ஒன்று அப்படியே மேற்பொருந்துது. இதுக்குள்ள காரணத்தை எழுதுங்கோ. 2 கோணம் எடுத்து நாங்கள் ப ஒருங்கி செய்ய வெச்ச நோக்கமே எஞ்சிய ஏனைய ஒத்த உறுப்புகளை சமப்படுத்தி சொல்றதுக்கு.
என்ன பக்கம்? கே வையும் YMமும் சமன். என்ன பிள்ளைகள் எழுத போறீங்க? கே வையும் YMமும் சமன். விளங்கிச்சா? அப்ப நாங்கள் இப்ப என்ன நிறைவுக்கு வந்திருக்கிறோம்டா, ஒரு நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய மறுதலைய நிறுவி கொண்டிருக்கிறோம். அப்ப இதன்படி நீங்களும் பிராக்டிஸ் பண்ணி திருப்பி நீங்கள் நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய மறுதலைய பாருங்க. இப்ப இந்த நடுப்புள்ளி தேற்றம் படிச்சாச்சு, மறுதலை படிச்சாச்சு. இதை வச்சுக்கொண்டு பயிற்சிகள் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்? பகுதி ஒன்று வினாக்கள்ல 2 புள்ளி வார பயிற்சிகள் இருக்கின்றன. 10 புள்ளிதார 2வது வினாத்தாள்ல வார நிறுவல் பயிற்சிகள் இருக்கின்றன. இவர்களை தேடி நீங்கள் செய்ய வேணும். எப்பயுமே பிள்ளைகள் தேடல், இந்த சொல் மிக முக்கியம் உங்களோட லைஃப்ல. தேடல் இருக்கைக்குள்ள தான் உங்களுக்கான ஆக்கங்கள் கண்டுபிடிப்புகள் யாவும் கிடைக்கப்பெறும். ஒன்றுமே தேடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்ப இப்ப பாருங்க, ஒரு சிறிய பயிற்சிக்குள்ளால அடுத்த பேஜுக்கு வாரம் பிள்ளையா. ஒரு முக்கோணி இருக்குது. இந்த வினாவை பாருங்க. இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன் அடையாளம் போட்டிருக்கு. இந்த ரெண்டும் சமாந்தரம். இங்க x இருக்கிறார், இங்க 7 சென்டிமீட்டர் இருக்கிறார். இப்ப இந்த கேள்வியை பாருங்க, நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையை பயன்படுத்திட்டு ஒரு வரியிலேயே நாங்க விடைக்கு வரலாம். ஒரு முக்கோணின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியிலிருந்து மற்ற பக்கத்துக்கு சமாந்தரமாவார நேர்கோடு 3வது பக்கத்தை இரு சமகூடும். திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கணும், அப்பதான்டா வரும். அப்ப பாருங்க, x சமன் 7 சென்டிமீட்டர். ஸோ இவ்வாறான கேள்விகள் உங்களுடைய உங்களோட பகுதி 2 புத்தகத்தில் 11.3 பயிற்சியிலேயே ஆரம்பமாக இருக்கின்றன. அப்ப நாங்கள் அந்த கேள்விகளை ஒருக்கா பார்க்க போறோம். ஒவ்வொரு உருவிலும் தரப்பட்டுள்ள எக்ஸின் பெருமானத்தை காண்க. முதலாவது உருதான் இதுக்கு முன்னுக்கு நான் சொன்ன ஒரு எளிய உதாரணம் போல கிடக்கு. பாருங்க பாருங்க பாருங்க, 3 இங்கே எக்ஸ் ஆவே நேர எழுதிக்கொள்ளலாம். எக்ஸினுடைய விட 3 சென்டிமீட்டர். அடுத்த உருவை பாருங்க, முக்கோணம் PQR இருக்குது. எக்ஸ் ஒரு நடுப்புள்ளி, XY சமாந்தரம் QR. அப்ப நாங்கள் என்ன சொல்லுவோம்? இவர் 6ண்டா இவரும் 6, இவர் 5ண்டா இவரும் 5. இப்ப இங்க உருவுல எக்ஸ் எவ்வளவுன்னு கேட்டா 5 சென்டிமீட்டர். மறுதலையை பயன்படுத்தின நேரடி தேற்றமாக இருக்குது. இப்ப இதுல பாருங்க பிள்ளையாள், இது 4, இது 4, இது 90, இது 2 கோணம். உடனே பார்க்கணும் நீங்க, என்னடா சமாந்தரத்தை காணலையே? அங்க பாடுறாப்பா, ஒரு அடையாளம் போட்டு காட்டி இருக்கிறான் பார். கோணம் சி கோணம் டிஇஏக்கு சமன் என்று சொல்லி இருக்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? என்ன வடிவமான கோணம் அது? எஃப் ஸ்டைல் ஒன்று தெரியுதல்ல? அப்ப நீ என்னடாப்பா சொல்லணும்? அந்த 2 பக்கங்களும் சமாந்தரம் என்று சொல்லி. அப்ப இந்த 2 பக்கமும் சமாந்தரம் என்று சொன்ன உடனே அதுல குறிச்சு காட்டுங்க, புத்தகத்துல படங்கள்ல குறிச்சு சிந்தியுங்க. அப்பதான் உங்களோட சிந்தனை கிளறப்படும். இப்ப பாருங்க பிள்ளைகள், எக்ஸினுடைய நீளத்தை காண போறோம். இப்ப எக்ஸை நாங்கள் சொல்லுவோம், இது 3ண்டா இவரும் 3 சென்டிமீட்டர். அப்ப இதுல கேட்கல, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பக்கம் பிசி என்ற நீளம் என்ன? அங்கால நீங்கள் பைதகரசினுடைய தொடர்பை பயன்படுத்தி பிசி என்ற நீளத்துக்கு போக வேணும். அது எங்களுக்கு இங்க வர்க்க மூலத்துல சேடு வடிவத்தில் வரும். அப்ப பாருங்க, பிசி என்ற வர்க்கம்
சக 3 3 6 வர்க்கம் சமன் 4 4 8 8 வர்க்கம். இது எவ்வளவு பிள்ளைகள்? 64. இது எவ்வளவு பிள்ளைகள்? 36. இதை கொண்டே கழிக்கிறீங்களா? ஒருக்கா கழிச்சு விடைய பாருங்க. எவ்வளவு? BC வர்க்கம் 28. நாங்கள் BC நீளத்தை தான் காண வேணும். ஆகவே சேடு 28 வர்க்கமூலம் 28. விளங்கிச்சா பிள்ளைகள்? இதுக்குள்ள ஒரு எளிய சேடு நிற்கிது. BC வர்க்கம் 4 இருக்குது. வெளியில் எடுத்தீங்கண்டா 2 சேடு 7. இறுதியாக அலகு போட்டுக்கொள்ளுங்க சென்டிமீட்டர் சொல்லி. அப்போ முதலாவது கேள்வியை திருப்தமா செய்துட்டீங்க. ரெண்டாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஏசியின் நடுப்புள்ளி பி. அப்ப இந்த இருக்கிறார் ஏசியின் நடுப்புள்ளி பி. பிசி 12. இதுல போடுங்க பிள்ளைகள் 12. ஏபி 15. முழுமையா 15. இப்போ முழுமையா 15 நடுப்புள்ளி தேடுகிற மறுதலையை பயன்படுத்தினா இங்க 7.5 இங்கேயும் 7.5. விளங்கிச்சா பிள்ளைகளுக்கு? இப்போ கேள்வியின் முதலாவது கியூபியின் நீளம் 7.5 குறிச்சு கொள்ளுங்க. பிக்யூண்ட நீளம் 12.6. இப்போ நடுப்புள்ளி தேட்டத்தை பயன்படுத்துகிறோம். 2 பக்கம் பி ஒரு நடுப்புள்ளி கியூ ஒரு நடுப்புள்ளி. நடுப்புள்ளி தேட்டத்தை மறுதலையை பயன்படுத்தினோடனே கியூ ஒரு நடுப்புள்ளி. இப்போ அதுக்கு நாங்கள் நடுப்புள்ளி தேட்டத்தை பயன்படுத்துகிறோம். இது 12 அதுண்ட அரைவாசி 6. அப்போ இந்த பிக்யூ எவ்வளவு? 6. அப்போ இதில் நீங்கள் சொல்ல போறீங்க 6 சென்டிமீட்டர். இது விளங்கிச்சா? இப்போ பாருங்க அடுத்த கேள்விக்கு. இந்த உருவ பாருங்க பிள்ளைகள். உருவில் உள்ள முக்கோணி ஏபிசியில் பக்கம் ஏபியின் நடுப்புள்ளியில் அடுத்தது ஆக இருக்கும். அதே வேளை எல்எம்மும் பிசியும் சமாந்தரம். எம்என் ஏபிக்கு சமாந்தரம். ஏபி 10 எம்என் 7 பிசி 12. அப்ப ஏபி 10 இதுல குறியுங்க. ஏபி 10 பிள்ளைகள் இது 5 இது 5 வேற. எம்என் 7 பிள்ளை இது 7 நடுப்புள்ளி தேட்டத்தை பயன்படுத்திக்கல. ஏஎம்மும் எம் நடுப்புள்ளி தேட்ட மறுதலையை பயன்படுத்திக்கல. எம்சியும் சமன் அதுக்கு 7. பிசி 12. இந்த 12 அரைவாசியடா இது 6. எல்எம் 6. இப்போ கேள்வியை கவனியுங்க. பிஎன்எம்எல் இன் சுற்றளவை காண்க. என்னதை காணட்டாம்? சுற்றளவை காண்க. அப்ப சுற்றளவை காண போறோம். பாருங்க இந்த இருக்குது நாட்பக்கல் பிஎன்எம்எல். இந்த நாட்பக்களை இணைகரம் என்று சொன்னாலும் சரியடாப்பா. ஏன் எதிர்பக்கம் ஜமாந்திரமா இல்லை கிடக்குது. அப்ப அதனுடைய சுற்றளவை காண்க. அப்ப சுற்றளவுண்டைகள் என்ன பிள்ளை? ஒரு புள்ளிலிருந்து வெளிக்கிறீங்க சுற்றி வார அளவு சுற்றளவு. அப்ப சுத்தி கொண்டு வருவோம். பியிலிருந்து வெளிக்கிட்டா இது 12 நடுப்புள்ளி என்னொரு நடுப்புள்ளி. அப்ப இதுக்கு மாறடாப்பா. இது ஃபுல்லா 10 இந்த என்எம்மும் 5. அப்ப சுத்தி கொண்டு வந்த 6 சக 5 சக 6 சக 5 6 மஞ்சும் 11. அப்ப அங்காளையும் ஒரு 11 22. அப்ப இந்த மெதேட்டில் நாங்கள் இந்த நாட்பக்களினுடைய சுற்றளவை காணுகின்றோம். விளங்கிச்சா பிள்ளைகள்? அப்ப இதன்படி அங்கால கணிப்பு காண்ற கேள்விகள் இருக்கின்றன. இப்ப பாருங்க
அடுத்ததாக செல்ல இருக்கின்றது இந்த நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை மற்றும் தேற்றத்தினுடைய விடயங்களை வச்சு கொண்டு வார நிறுவல். அப்படி ரெண்டும் தொகுத்து வார பல வினாக்கள் காணப்படுகின்றன, நிறைய வினாக்கள் காணப்படுகின்றன. அவ்வாறான சில வினாக்களைத்தான் நாங்கள் இப்போ அடுத்ததாக பார்க்க வேணும். இந்த பாட புத்தகத்திலையும் பாருங்க பிள்ளைகள், நிறைய வினாக்கள் இருக்கின்றன. அப்படியே தட்டி கொண்டு போகிறோம் பிள்ளைகள். இந்த சமபக்க முக்கோணிகள் இருக்குது. இந்த மிக உருவில் உள்ள சமபக்க முக்கோணி 5வது கேள்வியை பாருங்க ராசா. உருவில் உள்ள சமபக்க முக்கோணி ஏபிசியின் சுற்றளவு தரப்பட்டிருக்கு. சுற்றளவு சுற்றளவுன்னு சொல்லிக்கல என்ன பிள்ளை? சுற்றி வார அளவு. இப்போ சுற்றளவுன்னு நாங்கள் சொல்லிக்கல சுற்றி வார அளவு. பாருங்க ராசா, பிசி என்ற பக்கம் சமபக்க முக்கோணி என்றபடியா எல்லாம் சமனடாப்பா. அப்போ எல்லாமே 10 10 10 இது 5 5 போடலாம். எக்ஸ் ஒரு நடுப்புள்ளி தானே. நடுப்புள்ளி தேடுற மறுதலையை பயன்படுத்திருந்தா இது சமாந்தரம். அப்போ வை நடுப்புள்ளி, இதுக்கும் 5 5 என்று வரப்போகுது. இந்த எக்ஸ் வையை பாருங்க, 10 அரைவாசி, அதுவும் எவ்வளவு ராசா? 5. இப்போ கேட்டு நாட்பக்கலுக்கு வாங்க. தரப்பட்ட தரவெல்லாத்தையும் வச்சு கொண்டு சரிவகம். ஏன் சரிவகம் என்று போட்டிருக்கிறார்? ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமாந்தரமான நாட்பக்கல். அப்ப பாருங்க பிள்ளை, இந்த XY நீளம் கண்டாச்சு 5. சரிவகத்தின் சுற்றளவு இதுல 5, இங்கேயும் ஒரு 5, இங்கேயும் ஒரு 10 5. அப்படியே கூட்டிக் கொள்ளுங்க பிள்ளை. 5 சக 5 சக 3 தரம் வருது. என்ன 15 10 25. விளங்கிச்சா? அடுத்த 6வது கேள்வியும் இதே டாபிக்ல தான் வருது பிள்ளை. இந்த பி உருவில் சமபக்க முக்கோணிகள் 2 சமபக்க முக்கோணிகள் இருக்குது. ஒன்று என்ன ராசா? ஏபிசி. இன்னொன்று என்ன ராசா? ஏடிசி. இந்த ரெண்டும் சமபக்க முக்கோணி. அதுல ஒரு பக்கம் ராசா 20. ஏபி எவ்வளவுன்னு தந்திருக்குது? 20. அப்ப 20ண்டா இது 10 10. ஏபிசி அப்ப இது 20. இதுவும் என்ன பிள்ளை? 20. சமபக்க முக்கோணி தானே, எல்லா பக்கமும் ஜமனாத் தானடா கலக்கம். அப்ப இங்கேயும் என்ன? நடுப்புள்ளி. பி ஒரு நடுப்புள்ளி, சமாந்திரத்தை பயன்படுத்தினா இவருக்கு சமன். அது 10 முழுவதும் 20ண்டா 10 10 வரப்போகுது. கியூ நடுப்புள்ளி, ஆர் நடுப்புள்ளி, நடுப்புள்ளி திட்டத்தின மறுதலியை பயன்படுத்தினா இவரும் சமன். அதுக்கும் எவ்வளவு பிள்ளை? 10 10 வரப்போகுது. இப்ப தரப்பட்ட தரவுக்கேற்ப இந்த பல்கோணியை பாருங்க. பி கியூ ஆர் டி சிபி. பி கியூ இதுல இருந்து வெளிக்கிடுங்க. 10 ஒரு 10 சக அடுத்த 10 20 30 30 20 50 50 20 70 80. அப்போ ஒரு ஏடியா விடைய போடுறேன். 80 சென்டிமீட்டர். இப்ப கேள்வி நம்பர் 7வது பாருங்க. PQ நீளம் 20 தரப்படுது. கேள்வியை தெளிவா வாசிங்க. MN நீளம் இப்படியே பார்த்து கொண்டு தான் எங்களுக்கு நடுப்புள்ளி தேட்டத்தையும் பயன்படுத்திக்க இயலாது, மறுதலையும் பயன்படுத்திக்க இயலாது. உடனே சிந்திக்கணும். அமைப்புகள் பல வகையா இருக்குது. நிறைய அமைப்புகளை பற்றி கதைச்சு கொண்டே இருக்கலாம். ஒரு 2 புள்ளிகளை இணைங்க, அது ஒரு வகையான அமைப்பு. செங்குத்துகள் கீறது அமைப்பு, சமாந்தரங்கள் கீறது அமைப்பு, செங்குத்து இருசமகூறாக்கி கீறது அமைப்பு, ஒரு கோணத்தில் இரு சமகூறாய்க்கிறது, இதெல்லாம் பல வகையான அமைப்புகள். பிள்ளைகள் எங்களுக்கு தேவையானது எடுக்கணும். ஒரு தட்டில் எல்லாம் கிடக்குமடாப்பா, உனக்கு என்ன பசி தேவையோ அதைத்தான் நீ எடுத்து தின்னணும். இப்ப பாருங்க பிள்ளைகள்,
இந்த எல்லுக்கு சமாந்தரமாக ஒரு கோட்டை வரைகிறேன். வரைஞ்சாச்சா? இப்போ என்ன செய்யும்? இது போய் சந்திக்கிற இடம் நான் இப்போ கேபிட்டல் எக்ஸ் என்று வைக்கிறேன். பிஎக்ஸும் எக்ஸ் ஆரும் சமன். அப்போ இதன்படி என்ன ராசா? இது நடுப்புள்ளி தேட்டத்தின் மறுதலையின்படி வருகிறது. அப்போ திருப்பி நடுப்புள்ளி தேட்டம் பயன்படுத்திக்கல. இந்த 20 அரைவாசி தான் இந்த எல்எக்ஸ். திருப்பி இவருக்கு நாங்கள் நடுப்புள்ளி தேட்டத்தின் மறுதலையை பயன்படுத்தினா இது ரெண்டும் சமன். பிறகு நடுப்புள்ளி தேட்டத்தை பயன்படுத்திக்கல. 10 அரைவாசி எவ்வளவு பிள்ளை? 5. ஆகவே இது கணிப்பு கேள்வி, நீளத்தை காண்க 5 சொல்லி விடைக்கு வாரம். ஆனால் நிறுவல் கேள்விண்டா நீங்கள் ஒவ்வொரு படிமுறையாக நிறுவி கொள்ளவன். விளங்கிச்சா பிள்ளையால்? இப்ப பாருங்க ஒரு நிறுவல் கேள்வியில ஆகவே இணைகரம் என்றவர் ஒன்று காணப்படுகிறார். ஒரு மூளை விட்டம் இருக்கின்றது. ரைட், நான் மிக விரைவாக இந்த கேள்வியை இருக்க பார்ப்போம் இல்லையா? நிறுவனத்துக்குரிய படிமுறைகள் பற்றி பார்க்க போறோம். இப்ப கவனிங்கோ, இணைகரம் PQR. இணைகரத்தினுடைய சகல பண்புகளையும் நீங்கள் இங்க பயன்படுத்திக்கலாம். இதில் சமாந்தரம் சொல்லலாம், நடுப்புள்ளி எதிர்பக்கங்கள் எல்லாம் சொல்லலாம் பிள்ளைகள். அப்ப இந்த கேள்வியை பாருங்க, பலவீன பயிற்சியில முதலாவது கேள்வியா இருக்குது. PS, QR ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகள் முறையே. இந்த பக்கங்கள் நடுப்புள்ளிகள் பிள்ளைகள். இந்த பிஎஸ்ஸும் கியூஆரும் சமன். அப்ப இதுவும் நடுப்புள்ளி தான். ஏண்டா இணைகரத்தின் எதிர்ப்பக்கம் சமன் தானே. இணைகரத்தின் எதிர்ப்பக்கம் சமன். எக்ஸ் ஒரு நடுப்புள்ளி, y ஒரு நடுப்புள்ளி. அவை இந்த நீளங்கள் எல்லாம் சமனா இருக்க போகுது. நீல கலர்ல போட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லா நீளங்களும் சமனா இருக்க போகுது. இப்ப பாருங்க, இந்த PR என்பது எல்லையும் எம்மிலையும் சந்திக்குது. 2 கேள்விகள் கேட்கினோம். ஒன்று நிறுவுக XQYX ஒரு இணைகரம் என்று நிறுவுக. XQYS ஒரு இணைகரம் என்று நிறுவ போறோம் பிள்ளைகள். அவை நான் முதலாவது என்று போடுறேன். PS என்பவர் QRக்கு சமன். பிராக்கெட்டுக்குள்ள போடுங்கோ. இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமன். எக்ஸ் ஒரு நடுப்புள்ளி, பிஎக்ஸும் எக்ஸ்எஸ்ஸும் சமன். இது கணக்கில் தரப்பட்ட தரவு. QYயும் YRும் சமன். சேம் தரவு. இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், இந்த XS என்பது QIக்கு சமன். ஆனா இந்த 2 பக்கமும் சமாந்தரம் தானே தரவுல இருக்கு. இதன்படி இந்த நாட்பக்கள் ஒரு இணைகரம். XQYS ஓர் இணைகரம். இது இணைகரம் என்ற நிபந்தனையும் குறித்துக் கொள்ளுங்கோ. காரணத்தை எழுதணும். ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமுமான நாட்பக்கள் ஒரு இணைகரம். இப்ப பாருங்க, அதுல ரோமன் லக்கம் 2 என்ற பகுதி நிறுவலோட நாங்கள் முடிப்போம். இப்ப ரோமன் லக்கம் 2ல இந்த PM சமன் 2/3 PR என காட்டுக. அப்ப பிள்ளைகள், நாங்கள் இப்ப இந்த ஒவ்வொரு துண்டுகளையும் நடுப்புள்ளி தேட்டத்தினுடைய மறுதலையை பயன்படுத்திக்க போறோம். ரோமன் லக்கம் 2 முக்கோணி PSM இல் இந்த ரெண்டிலையும் PX என்பது XSக்கு சமன். கணக்கில் தரப்பட்ட தரவு.
XL சமாந்தரமாக எடுத்துட்டோம். இணைகரம் சொன்னோம். இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் எப்படி? சமாந்தரமாக இருக்கு. அப்போ அதன்படி சமாந்தரம். இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள். ஆகவே பிள்ளை இந்த PL LMக்கு சமன். இந்த பிராக்கெட்டுக்குள்ள எழுதுங்க. தேற்றத்தின் மறுதலைய முழுமையாக ஒரு முக்கோணியின் திருப்பி சொல்லிக்கல பஞ்சுபடக்கூடா. ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியிலிருந்து மற்றைய பக்கத்துக்கு சமாந்தரமாவார நேர்கோடு மூன்றாவது பக்கத்தை என்ன செய்யும்? இருசம கூறிடும். இதே இவ்வாறே பாத்தீங்களா? இவ்வாறே என்ற இன்னொரு விஷயத்தை டக்குன்னு இலகுவா சொல்றோம். இவ்வாறே இந்த LMம் MRம் சமன். இங்க பாராடே ஒரு வெளிப்பட உண்மை வந்துட்டு PL LMக்கு சமன். இந்த LM MRக்கு சமன். மொத்தத்தில் இந்த 3 சிறிய துண்டுகளும் சமன். என்ன பிள்ளை? இது இதுக்கு சமன், இது இதுக்கு சமன், எல்லாம் ஒன்று கொண்டு சமன். எங்களுக்கு PM என்பது 2/3 PR என்று சொல்லட்டாம். ஆகவே இப்ப நாங்கள் எழுதுறேன் PR சமன் PL சக LM சக MR. இது எல்லாமே ஒன்று கொண்டு சமன். இது நீங்கள் ஒரு ஆங்கில எழுத்து X என்று போட்டீங்கன்னா இன்னும் இலகுவாக செய்யலாம். ஆக இது X, இது X, இது X. ரைட்? அப்ப X என்று போட்டிருக்கிறேன் ராசா. X என்க. இது மொத்தமா கூட்டினீங்கண்டா 3x என்று வரப்போகுது. இது எல்லாமே X தானே, 3x என்று வரப்போகுது. அப்ப PR 3x என்று வந்துட்டது. PM என்ன? X ஆக X, அதாவது 2x என்று வருகிறது. 2x என்று வருது. இது அப்படியே நீங்கள் ஒன்றோடு ஒன்று எடுத்து நீங்கள் பிரியுங்க. பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வரப்போகுது PM இன் கீழ் PR சமன் 2x இன் கீழ் 3x. அப்போ இறுதியாக பாருங்க பிள்ளை, கடைசியாக இந்த வரியை நாங்களுக்கு எழுதி விடுறேன். PM சமன் X நீக்கப்படுது, வெட்டுப்படுகிறது, 3/2 PR. X போடாமலும் செய்யலாம். அப்ப இதன்படி நாங்கள் ஒரு பாடத்தை இன்றைக்கு நிறைவுக்கு கொண்டு வரோம். நடுப்புள்ளி தேற்றம். இந்த பாடம் மிக மிக பெருமதியான முக்கியமான பாடம் பிள்ளைகள். நீங்கள் எல்லாம் இதை திருப்பி செய்து நிறைய பயிற்சிகள் செய்து கடந்த கால வினாத்தாள் இருக்கிற பயிற்சிகளையும் செய்து உங்களுடைய பயிற்சி நிறைய உங்களுக்கு ஆர்வத்தை தரும், உங்களை இன்னும் மேன்மேலும் உங்களை கொண்டு போகும். ஆகவே நீங்கள் எல்லாரும் கெட்டிக்காரர். மீண்டும் நாங்கள் இன்னொரு பாடத்தில் புதிதாக உங்களை சந்திக்கின்றோம். ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.